அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். இஸ்னா போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். அரோரா பிளான் சக்ஸஸ். ஆனா ஆனா இந்த கேம் மாத்திட்டாங்க. போன வாட்டி எப்படி இருந்துச்சு புக் பண்ணியும் போச்சு. பொங்கலே போச்சு. நானா ஒருத்தர் ஜெயிப்பார் நினைச்சேன். அதான் என் ஒய்ஃப் எதுவுமே இன்டே கொடுக்காம போயிட்டான். வினோத் பணப்பெட்டியை எடுத்ததற்கான காரணம் என்ன? பாஸ் தானா வினோத் இந்திய வரலாறு நிறைய காசு ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சு ஸ்டார் கண் கலங்கி அழுது விட்டார். 30 கோடிக்கு மேல ஜெயிச்சிருக்கோம். நம்ம 30 லட்சத்துக்கு மேல ஜெயிச்சிருக்கலாம். வினோத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஸ்டார் அழுதுருக்காரா? இவாகர் கண்ணுல இருந்து தண்ணி வந்ததா இப்பதான் அதிசயம் தான். ஒரு சென்டிமெண்ட் சீன் நடிக்கிறவனுக்கு அதுவே கௌரவமா இருக்கும். எங்கு முடியும் கானா வினோத் பணத்தை எடுத்ததுக்கு அரோரா தான் முக்கிய காரணமா? சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் செய்யும் ஹவுஸ்மேட். இந்த கார் இன்சிடென்ட் கூட அது ஒரு டிராமாவா இருக்குமோ, அது நிஜமா இருந்தா கூட என்னால பிலீவ் பண்ண முடியல. சாண்ட்ரா மீது கொலகாண்டில் இருக்கும் திவ்யா கணேஷ். எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்ததுக்கான காரணத்தை பார்த்துடலாம். நேத்து இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட நம்பல. ஆனா கானா வினோத் வந்துட்டு 18 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையடா. எனக்கு நான் தெரிஞ்சு கிடைச்சாருன்னா நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாஸ் கானா வினோத். அதுக்கப்புறம் கானா வினோத்தோட வைஃப் கூட ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரி கூட அபிஷியலா எனக்கு எந்த காலும் வரல காய்ஸ், வெயிட் பண்ணுங்க நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு அபிஷியலா எதுவும் கால் வரல, ஒருவேளை இது கூட ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எக்ஸ்லே பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது அப்டேட் வருதா, ஏதாவது சொல்றாங்களான்னு. கடைசியா ஹாய் காய்ஸ், எவ்வளோ லவ்ங்க வினோத் மேல. பாசத்துல என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க எல்லாரும். இந்த அன்பை விடவா அந்த டைட்டில் பெருசு. இத பார்த்த பிறகுதான் இது 100% உண்மைடா. நடந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல. ஆமா, ஜெயிக்க வேண்டியத போய் விட்டுட்டார்ல. வினோத் தான் டாப்ல இருப்பாரு, அதுக்கு கீழ திவ்யா இருப்பாங்க. போன வாரம் வரைக்கும் கானா வினோத்துக்கும் திவ்யாக்கும் ஒரு 10% வந்து டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா கமருதீன் வெளியே போன பிறகு கமருதீனோட ஃபேன்ஸ் எல்லாரும் கானா வினோத்துக்கு தான் வோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த சப்போர்ட் வந்துட்டு கானா வினோத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு நான் உறுதியா நம்பினேன். இப்படி ஆனது வந்துட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம உள்ள போன சில பேருமே க்ளூ கொடுத்தாங்க, நீங்க கடைசி வரைக்கும் இருங்கன்னு. அதையும் ஒரு புரிஞ்சுக்கல. எல்லா வீக்கெண்ட்லயும் கானா வினோத்துக்கு மட்டும் அவ்வளவு கைத்தட்டல் வரும், அதை பார்த்து கூட வாடா புரிஞ்சுக்கல. 100% என் மனசு சொல்லி தான் நான் செஞ்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் 200% வந்துட்டு கானா வினோத் டைட்டில் வின்னர் ஆகியிருப்பாரு கன்ஃபார்மா எனக்கு தெரியும். ஏன்னா அன்அபிஷியல் ஓட்டிங்லயும் சரி, மக்களோட சப்போர்ட்லயும் சரி, எல்லாமே கானா வினோத்துக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டத்துல, ஒரு கன்ஃபியூஸ்ல வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்காகவே லைவ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறது ஒரு மாதிரி ஒரு உள்ள இருக்கும்போது என்ன கிளி கிழிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. பதட்டமாவே இருக்கு. போன வாரம் வரைக்கும் நல்ல கான்ஃபிடண்டா தான் இருந்தாரு. இந்த கமருதன் போன பிறகு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வாரம் முழுக்க நடந்த சில விஷயங்கள்னால ஒரு மாதிரியா யோசிச்சு ஒரு பதட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. பதட்டமாவே இருக்கு. இதுல அந்த சாண்ட்ரா சேச்சி வேற ரொம்ப பாவம் தான். வேணும் இந்த
இந்த கேஷ் எடுத்துட்டு போலான்னு ரொம்ப பிளான்ல இருந்தாங்க. 20 லட்சம் வரட்டும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மொத்தமா ஆப்பு இறங்கிட்டு ஒழுங்கா சாண்டா எடுத்திருக்கணும். சாண்டா எடுத்துட்டு போயிருந்தது. ஆனா கானா வினோத் இப்படி பண்ணதுக்கு அரோரா தான் ஒரு முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத ஒண்ணா சொல்றேன். 50 லட்சமா 18 லட்சமா? ஃபர்ஸ்ட் அரோராக்கு தான் இந்த பணத்து மேல கண்ணு இருந்துச்சு. எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இல்ல சைலண்டா பிளான்லாம் கிடையாது. ஏய் சும்மா அவன் ஸ்ட்ரைட்டா ஃபைனலே போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு எடுக்க ஆனா போறான்? அரோரா தான் எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்தை எடுக்கலாமா வேணாமா, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸா எடுக்க போறேன். அங்க இருந்து வாந்தி வேற படாவ. அதே போல தான் கானா வினோத் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சில விஷயங்களை வந்துட்டு அரோரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 5 பேர்ல எவிக்ட் ஆகுறத விட 4 பேர்ல எவிக்ட் ஆகுறது ரிஸ்க். டிக்கெட் ஃபினாலே மட்டும் அரோராக்கு கிடைக்கலனா கண்டிப்பா அரோரா வந்துட்டு கேஷ் எடுத்துப்பாங்க. அரோரா சிங்கர். நான் சொன்ன முடியா டிக்கெட் பின்னால எடுத்து வாங்கிட்டாங்க, அப்புறம் எப்படி எடுப்பாங்க? நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபினான்ஷியல், எகனாமிக்கல், எஜுகேஷனல். உண்மையாவே அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலனா கானா வினோத்துக்கு முன்னாடி அரோரா தான் கேஷ் எடுத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெளிய போயிரணும். ஆனா சும்மா போக கூடாது, பணத்தோட தான் போகணும். ஆனா நிறைய பேர் வந்துட்டு அரோரா தான் கானா வினோத் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பணம் எடுத்துட்டு போயிட்டா அடுத்த வாரம் அவங்க கூட வந்துடலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அந்த கேமை பத்தியும் ரியாலிட்டியில என்ன நடக்குங்கிற விஷயத்தை பத்தியும் கானா வினோத் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஸ்கஸ் மாதிரி இல்ல, இல்லைன்னு எடுத்து வந்திருப்பேன். எல்லாருக்கூடயும் பண்ணியிருக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி எல்லா கூடயும் இல்ல. தான் பண்ணாங்க. கானா வினோத்துக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு போல. ஒரு இவங்க பேசலன்னா அவருக்கு அந்த மாதிரி அதுதான் வந்திருக்காது, கம்மியா இருக்கும். மைண்ட் செட் இருந்திருக்கு. அது அதிகமா இருக்கும் சொல்ல போய். நாளைக்கு கொஞ்சம் சேர்ந்து பிறகு எடுத்துட்டு போலாம். இன்னைக்கு கூட அரோரா வந்துட்டு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருப்பாங்க. விக்ரம் கிட்ட, சபரி கிட்ட எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த 3 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அங்க இருக்கு. அப்ப கானா வினோத் வந்து ஒரு பதட்டத்திலே சுத்திட்டு இருப்பாரு. ஆழ்ந்த யோசனையில இருக்கு. எடுக்கலாமா வேணாமா, என்ன பண்ணலாம், இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு யோசிச்சுட்டே இருந்தாரு. எத்தனை பாயிண்ட்? ஆனா ஒருபோதும் அரோரா வந்துட்டு கானா வினோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்ல. அவங்க எடுக்கலாமா வேணாமாங்கறத எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் ஆனா எடுத்துட்டாரு. அடுத்த 3 வருஷத்துக்கு அரோரா படிக்கிறதுக்கு எடுக்கவே விஷயங்கள் மாட்டாங்க. அங்க இந்த அவங்க பணத்தை டிக்கெட் ஃபினால எடுத்து ஃபைனல் போயிட்டாங்க. அவங்க இந்த வாரம் சேஃப் தான், அப்புறம் எதுக்கு எடுக்க போறாங்க? நானு டிடிஎஃப் வின் பண்ணிருக்கேன். எமோஷனலா போகும். ஆனா இன்னொரு பக்கம் டிக்கெட் ஃபினால வேற கிடைச்சிட்டு அதனால என்ன பண்றது தெரியாம எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் எடுக்கட்டுமா? பிரவீன் வேணா. அரோரா வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு கேஷ் எடுக்கிற மாதிரி போவாங்க. அப்ப சாண்ட்ரா வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏய் சும்மா கூட விளையாட்டுக்கு கூட பண்ணாதடி அத. ஆகா நாம எடுக்கலாம்னு பார்த்தா இவ முந்திப்பா போலியே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. கைய வைக்காத. கையெல்லாம் வைக்கலாம். சாண்ட்ராவும் கேஷ் எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. 20 லட்சம் வரட்டும் எடுக்கலாம். என்ன வைக்க வேண்டாம் தேவையில்லை. ஒழுங்கா எடுத்திருக்கலாம். விக்ரம் கிட்டயும் பிரவீன் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வெளியில வருவாங்க. சரி வாங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்பதான் நம்ம ஆளு தட்டை தூக்கிட்டு அந்த கேசரி சாப்பிட்டுட்டே வருவாரு. கேசரி வேற ஞாபகம் வருதாங்கடா. கேசரி கேசரி எங்க போனாலும் இந்த கேசரி விட மாட்டேங்குதா. ஓ வைப்ரேட் ஆகுது. ஃபைனலா அரோரா வந்துட்டு கையை வச்சிருவாங்க. கையை வச்ச உடனே அப்படின்ற. ஓ வைப்ரேட் ஆகுது. அரோரா அதுல கை வச்சோம்னா நமக்கே ஒரு பழக்கம் வந்துச்சு, எடுத்துவாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. நமக்கே எப்படி இருக்குன்னா வினோத்துக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு பதட்டம் இருந்திருக்கும். அரோரா எடுக்க போறத வினோத் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டா வேணாம். அந்த சாப்பிடு நீ சாப்பிடு இந்த ஒரு வாய் சொல்லி ஊட்டி கொடுத்து டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கொடுத்தாவ எடுத்துட்டுமா? அப்பவே வினோத் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, ஆஹா இவ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாமா, அதான் சொல்றேன். இவ நமக்கு முன்னாடி எடுத்துருவாளா, இந்த கேஷ் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு போல. நான் ஒன்னும் சொல்லு. இந்த வெயிட் பண்ணிருந்தா இன்னும் காசு கூட அந்த போட்டுருப்பாங்க. டைம்ல ரொம்ப கேஷுவலா தான் சாப்பிட்டு இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு. ஆக்சுவலி என்ன யோசனை இருந்தால படத்துல எடுத்துட்டாரு. சித்திருவாவ என்கிட்ட வந்து போடா விடுறா. யாருமே சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அரோராவே எடுத்து ஒரே ஷாக்கு. இல்ல அரோரா அவங்க பாரு ஒரு பெரிய ரியாக்ஷனே இல்ல பாரு, கையே வரல பாரு. அவங்க எடுக்கவே ஆசைப்படல, சும்மா அவங்களோட இதுதான் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா சொல்லிருப்பாங்க. இவர் யார்கிட்டயுமே அதிகமா டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. எல்லாம் ஷாக்ல பாத்து கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எடுக்கலாமா வேணாம்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கானா வினோத் வந்து யாருக்கிட்டையும் இத பத்தி பேசவே இல்ல. எல்லாரும் பேசுறதையும் நோட் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே நிறைய யோசிச்சிருக்காரு போல. அவருக்கே டைட்டில் ஆகணும்னு தெரியல. ஒரு பயத்துல டக்குன்னு இவர் எடுத்தாரு. இதான் நடந்திருக்கு. கானா வினோத் இதெல்லாம் எழுந்ததுக்கான காசும் கிடைக்கும். ஏத்துக்கவே முடியல. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு மனுஷன் அவரு இதை எடுத்ததுமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா போங்கடா. கானா வினோத் இந்த கேஷை வந்துட்டு வேற யார் எடுத்தாலுமே நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்.
எடுத்துட்டு போங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதான் அவர்கிட்ட. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலுமே மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர் வந்துட்டு ஒரு டைட்டில் வின்னரா ஆகலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் மட்டும் அந்த படம் ரொம்ப எடுக்கலாம். நாள் கழிச்சு இவராது ஆகலாம் நிறைய இடத்துல என்டர்டெயின் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் டைட்டில் வின்னர் கானா வினோத் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த காசு வராம போயிருமோன்ற ஒரு பதட்டத்துல அவர் ஏன்னா இந்த பணத்தை விடுங்க, இந்த சீசனுக்கு ஒரு டைட்டில் வின்னரா அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு காசு வருதுன்னு நினைச்சிட்டு எடுத்துக்கிட்டு இது ரொம்ப சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு இதை எடுத்துட்டு ஓட்டாரு. I will miss you. ஓகே, டைட்டில் வின்னர் ஆகலினா கூட மக்கள் மனசுல ஜெயிச்சிருக்காரு கண்டிப்பா. will miss us. அவர் கேஷ் எடுத்த பிறகு பிக் பாஸ்க்கு என்ன சொல்றேன்னு தெரியும். அவருக்கே ஒரு ஷாக் தான். என்ன அவன் இப்படி பண்ணிட்டான், அவருக்குமே ஒரு ஷாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அவர் பேசவே இல்ல. சரி வா வா. ஆனா கானா வினோத் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்த பிறகு அழுதாரு. ஒருவேளை நம்ம தப்பு தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியாதான் முடிவு எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரியா டவுட் ஆயிருக்கு. என்ன கரெக்ட் தான். அதனாலயே அழுதுட்டாரு. எல்லாருக்கும் ஒண்ணும் அது போகுது. மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்ல 32 கோடி போச்சா? எடுத்துட்டோமோங்கிற ஒரு டவுட் 32 கோடியிலே லட்சம் இரு நீ. அந்த கோடியிலே இருக்கு. இருந்தாலும் இந்த பணம் எனக்கு போதும்டா, இது என்னோட பிரச்சனைக்கு இது எனக்கு போதும் அப்படின்னு அவரே அதான். ஆறுதல் பண்ணிட்டாரு. அவருக்கு இது பெரிய அமௌண்ட். No, no, no. Please don't cry. அப்புறம் பிக் பாஸ் பேசும்போது ரொம்ப அழுதுட்டாரு. திவ்யாக்கு தான் அது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. திவ்யாவுக்கு தான் லக்கு போ. இவங்களுக்கு தான் இல்ல இது பிளான் தான். பிக் பாஸ் பிளான் தான். ஒரு பொண்ணை ஜெயிக்க வைக்கிறது தான் பிளான். கஷ்டம் புரியுது. அவருக்கு கஷ்டம். இதுல ரம்யா, கெமி, அப்புறம் வந்துட்டு பிரவீன் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கும் சேர்த்து அடிக்கிறேன், எனக்கும் அவனுக்கும் சேர்த்து அடிக்கிறேன். ஏன் எடுத்த இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால ஓப்பனா சொல்ல முடியலாம் கூட, முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஏன்னா வைக்க முடியாது இல்ல, அவ்வளவுதான். என்ன பிரயோஜனம்? திருப்பி வைக்க முடியாது. அவ்வளவுதான் எடுத்தது. திவாகர் கிட்ட நான் சுத்தமா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்ல. அதனால ஒரு தடவை யோசிச்சுக்கட்டும். பிக் பாஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுக்கட்டும். திவாகர் மட்டும் ஒரு விஷயம் சொன்னாரு. கானா வினோத் வந்துட்டு ஒரு பதட்டத்துல ஏதோ யோசிச்சு எடுத்துட்டாரு. பிக் பாஸ் சொல்லி மறுபடியும் சொல்லுங்க, அது ஏதோ பதட்டத்துல எடுத்துட்டாரு, மறுபடியும் அதை இது மறுபடியும் கூட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ஒரு தடவை டைம் கொடுக்கணும்ன்ற பிக் பாஸ் அழுதுகிட்டு அது ரியாலிட்டியில நடக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் மட்டும் அந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தாரு. ஏற்றுக்கலாமோ? ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா கூட நடந்திருந்தா சந்தோஷமா நல்லாதான் இருந்திருக்கும். இருந்திருக்கும். அவர் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு உங்களுக்கு. கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. திவாகர் எவிட்டாக வெளியில போகும்போது கானா வினோத் வந்து அழுதாரு. அதே போல கானா வினோத் வெளியில போகும்போது திவாகர் ரொம்ப அழுதாரு. நீங்க வெளிய போங்க, ஏன்னா போ. இவங்க சொல்லக்கூடாதுன்றாங்க. எல்லாம் போய் தான் எல்லாம் சண்டை எபிசோடு போட்டாலுமே பார்த்துருக்காங்க. பிரியும் போது ஒரு 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 எமோஷனல் இருக்குதான். வாட்டர் மெலனை மிஸ் பண்ணாதீங்க. டாப்ல இருக்க வந்து தெரியாம போய் எடுத்துருக்க அப்படியே சார். உங்களுடைய இவர் அழுதுக்கு தானே நான் பார்த்தேன். Emotional எடுத்த முடிவு இது வந்து செட் ஆகாது, மறுபடியும் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நாள் தான் கானா வினோத்துக்கு ஓட்டே போடாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப பார்த்தா அவர் போனதை நினைச்சு எமோஷனல் ஆகுறாரு. உங்க வாழ்க்கையில திவாகர் பொறுத்த வரைக்கும் பொய்யா அழுகல, அது நல்லாவே தெரிஞ்சுது. ஆமா. உண்மையாதான் அழுகுற. கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா திவாகருக்கும் சரி, அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதாவது வெளியில இருந்து உள்ள போனாங்களா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு. இருந்தாலும் ஓப்பனா அவங்களால வெளியே சொல்ல முடியல. கானா வினோத் இப்படி பண்ண பிறகு ஏன்னா க்ளோஸா பேசும்போது தெரியும் நம்ம உள்ள இருக்கவங்க ஃபுல்லா நாமினேஷன் பண்ண வேண்டியது. அரோரா காமிச்சுட்டு அரோராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அரோரா வந்துட்டு காரணமே கிடையாது. திவாகர் வந்துட்டு வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கேமரா முன்னாடி சொல்லும் போது கூட அரோரா தான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் கிட்ட சண்டை போடுவாங்க. கானா வினோத்துக்கு போடவே போடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால வினோத் மேல எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எந்த ஒரு வன்மமோ அரோராக்கு கிடையாது. சில ஒண்ணும் தெரியாத லூசு பயலுங்க தான் இந்த மாதிரிலாம் கலை போட்டுருக்கானுங்க. அவனுங்க ஃபுல்லா பாப்பானுங்கன்னா என்னன்னு தெரியல. நானே 18 லட்சம் போயிடுச்சுன்னு உட்காந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. சண்டை போடும்போது நான் சொல்லிப்பேன், யோ இல்ல எனக்கு தெரிஞ்ச அரோரா ஜெயிச்சிருவாங்க நம்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் சண்டை போட்டுப்பாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா அந்த டைம்ல வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. சத்தியமா டோன்ட் மிஸ் இட். பார்வதி அழும்போது கூட இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிட்டான் மனுஷன். டோன்ட் மிஸ் இட். இதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சீங்களா, இந்த ஃப்ரேம்னா எப்பவுமே கிடைக்காதுடா. வாட்டர் மெலனை மிஸ் பண்ணாதீங்க. டாப்ல இருக்க வந்து தெரியாம போய் எடுத்துருக்க அப்படியே சார். நானே இதை ஹார்ட் டிஸ்க்ல போட்டு சேவ் பண்ணி வைக்க போறேன்டா. வாட்டர் மெலனை மிஸ் பண்ணாதீங்க. டாப்ல இருக்க வந்து தெரியாம போய் எடுத்துருக்க அப்படியே சார். எங்கு தொடங்கும் நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். எங்கு முடியும் நீங்க வெளிய போனதா தெரியும். இந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்பவுமே கிடைக்காது. ஒரு ஹோல்சமான மொமெண்ட் கிடைச்சது.
இதுக்கப்புறம் டைட்டில் வினர் யாருன்னு பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வினர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா விக்ரம் சபரி 2 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் டைட்டில் வினர் ஆவாங்க. என்னோட கணிப்புப்படி இவங்க 3 பேர்ல திவ்யாக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. கேஷ் எடுத்துட்டு போனது அவரோட முடிவு தான். இல்ல எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி, எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி. அதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. எனக்கு போதும்ட்டு போயிட்டாரு. அப்புறம் இவங்க சொல்லிதான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு, இவங்க பண்ணதுனாலதான் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம யாரு மேலேயும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அது அவரோட முடிவு தான். யார் என்ன சொன்னாலும் அவரு யோசிக்கணும்ல. நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும். அதே போல கானாவினுக்கு போனதுனால இவங்க சந்தோஷப்பட்டாங்க, இவங்க சிரிச்சாங்க, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு யாரும் கானாவினுக்கு போனா மத்தவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா ஒரு டஃப் காம்படிட்டர் போகும்போது மத்தவங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. இது ஒரு நார்மலான விஷயம் தான். இதனால ஒரு ரீசன் சொல்லிட்டு கிடக்கானுங்க. அவரு போயிட்டாரு, அதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீ இப்ப ஃபீல் பண்றவங்க நீங்க சிரிக்கிறீங்க சர்காஸ்டிக்கா. அடுத்து திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இருக்கிற பிரச்சனையை பார்த்துடலாம். எனக்கு அப்படியே வந்து இது கீழே தொங்க விடணும் போல இருக்கு. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜினும் திவ்யாவும் பேசுறது பழகிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பத்தி கூட நிறைய பேர்கிட்ட சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்ணாங்க. possessive somewhere. பாரதி கிட்ட சொன்னாங்க, அமித் கிட்ட சொன்னாங்க, இது போல நிறைய விஷயம் சொன்னாங்க. It's okay. ஆமா க்ளோஸா இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு she started feeling very insecure. அந்த ஒரு விஷயத்தை தான் ரம்யாவும் வியனாவும் திவ்யா கிட்ட சொல்லிட்டாங்க. திவ்யா அதை கேட்டதும் ஷாக் ஆயிட்டாங்க. இப்படியா யோசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. என்ன பத்தி நினைச்சாங்கன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனாலதான் இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல கூட சாண்ட்ரா கிட்ட மட்டும் நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன், பழகவே மாட்டேன். அவங்கள பத்தி பேசிரவோ அவங்கள பாத்துரவோ சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா. அவங்க கூட மட்டும் நான் கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சும் உனக்கு வந்து முதுகுல குத்த முடியுதுன்னா யாரு நீ? அது மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு, சாண்ட்ரா பண்றது எல்லாமே ஒரு நடிப்பா இருக்குமோ அது நிஜமா இருந்தா கூட என்னால பிலீவ் பண்ண முடியல. கார்ல இருந்து தள்ளி விட்ட பிறகு ஒண்ணு நடந்துச்சு, அது வந்து பேனிக் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க பண்ணது எல்லாமே ஓவரா இருந்துச்சு, ஒரு மாதிரி நடிப்பு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வந்து எல்லாருக்குமே வந்து நடிப்பு மாதிரிலாம் இல்ல, நடிப்பு தான். ஹவுஸ்மேட்ஸ்க்கு அதான் தோணி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா இத பத்தினா நம்ம விஜய் சேதுபதி கேட்பாரான்னு கேட்டா சாண்ட்ராவே டைட்டில் வினர் ஆக்குனா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. போற போக்க சூப்பரா இருக்கும். கூட இருக்கணும்னாலும் இருப்பேன், நான் கூட இருக்கிறவங்க காலி பண்ணணும்னு நினைச்சேன்னா பண்ணிடுவேன். அடுத்த வாரம் பிரஜின் வருவாரு, என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முத்தா இருக்க போது மட்டும் குழந்தை உங்களுக்கு ஹஸ்பண்ட் நான் அழகு பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, கானா வினோத்துக்கு பிறகு யாரு டைட்டில் வினரா ஆனா நல்லா இருக்கும்? திவ்யா தான், வேற யாரும் வரவும் முடியாது. சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அந்த அளவுக்கு வேண்டாம்ப்பா. அது இந்த பிக் பாஸே அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாண்ட்ரா கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த பிக் பாஸோட பிக் பாஸே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. தூக்கி குப்பையில போட்டு ஆளுங்க. ஆமா, செலக்ட் பண்றது ஆளும் அப்படிதான் செலக்ட் பண்ணி விடுறதும். இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்க, யார் வர போறாங்கன்னு தெரியல. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்